பிசி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இஃப் லைஃப் இஸ் கோடட் அஸ் 2965 தென் சே வில் பி கோடட் அஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லைஃப் நம்மளுக்கு ஆல்ஃபாபெட்டில் வந்து நியூமரிக்கல் வழி மார்க் பண்ணிட்டு வந்தோங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஏக்கு வந்து 1 அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டே வருவோம்ல, ஏக்கு 1 பிக்கு 2 அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டே வருவோம். அப்போது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லுக்கு வந்து என்னென்னு வரும் பார்த்தீங்கன்னா, எல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வரும், ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா 9, எஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 6, இ வந்து 5. ஓகேவா? இவங்க அந்த எப்படி கோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஐக்கு கரெக்டாக கோட் பண்ணியிருக்காங்க, எஃப்க்கும் கோட் பண்ணியிருக்காங்க, இக்கு கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லுக்கு மட்டும் பாருங்கள், எல்லுக்கு வந்து அவங்க 2 1 2ன்னு இருக்குது, அதில் 2 மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன எடுத்துருக்காங்க, யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம சேவுக்கு கேட்குறாங்க. சேவுக்கு பார்த்திங்கன்னா அப்போ என்ன வரும், எஸ்ஸுக்கு நம்மளுக்கு தெரியும், எஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19. ஓகேவா? ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, விக்கு வந்து பார்த்திங்கன்னா 22. ஓகேவா? டபுள் டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஈக்கு பார்த்திங்கன்னா 5 தான். இதில் இங்கே யூனிட் டிஜிட் எடுத்தனால இங்கே யூனிட் டிஜிட் எடுத்திங்கன்னா இங்கே 9 மட்டும் வரும், 9 1, இங்கே யூனிட் டிஜிட் எடுத்திங்கன்னா 2 5. ஓகேவா? அப்படி இல்லைனாலும் எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஒரே லெட்ரு என்ன, ஈக்கு அவங்க 5 போட்டிருக்காங்க, ஈக்கு என்ன இங்கே 5 போட்டிருக்க ஒரே ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி மட்டும்தான். நீங்கள் அப்படி கூட போட்டுடலாம். ஓகேவா? இங்கே ஈக்கு 5க்கு இங்கே ஈக்கு 5, ஏன்னா 5ல் வேறு எந்த ஆன்சர் இல்லை, இதை பார்த்தும் வேகமாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9.25. ஓகே, தேங்க்யூ.